ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான மில்லட் யூஸ் பண்ணி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ மாவுக்கு அரிசியும் கேழ்வரகும் எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் இட்லி அரிசி போட்டிருக்கேன். அதே கப்பில் 1 கப் ராகி அதையும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கப்பில் 3/4 கப் உளுத்தம்பருப்பு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி யூஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊறின இட்லி அரிசியும் கேழ்வரகையும் நான் கிரைண்டர் யூஸ் பண்ணி ஆட்டிக்கிறேன். கம்மி குவான்டிட்டினா நீங்கள் மிக்சிலே ஆட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. நான் எடுத்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போதும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா புளிச்சு வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஆட்டி வச்சதை ஈவினிங் இப்போ எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு இரும்புக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து அதை மெல்லிஸாக ஊற்றிக்கிறேன். மாவு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் புளிச்சதுக்கப்புறம் திக்காக இருக்கும். நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இன்னொரு சைட் டர்ன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்லா கண்ணாடி மாதிரி மெல்லிஸாக வருதுன்னு தோசை. இது இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராகி தோசைக்கு ஒரு சூப்பரான கார சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதோடு இதை நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது தோசை. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.